السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم ونسلم ونصلي على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அருட்பார்வை உண்டாகட்டுமாக. அருமையான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது லைலத்துல் கத்ர் இரவு எதற்காக. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு இந்த லைலத்துல் கத்ருடைய இரவினுடைய சிறப்புகளை அதிகம் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹும் அல் குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிட்டு காட்டுகிறான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹ்ர் என்கிற அந்த அழகிய சூறாவிலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த அல் குர்ஆன் ஷரீஃபை இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் தான் நாம் அருளியிருக்கிறோம் என்று தொடர்படியாக குறிப்பிட்டு வருகிற பொழுது, கடைசியாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான், இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கிறதே, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக இருக்கிறது. லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹ்ர். அல்லாஹ் தெளிவுபட குறிப்பிட்டு காட்டுகிறான், இந்த இரவை யார் சரியாக பயன்படுத்தி கொள்கிறார்களோ, அந்த இரவை யார் ஒரு மனிதன் பிரார்த்தனைக்காக வேண்டி தான் செய்த பாவங்களை அழித்து அல்லாஹ்விடத்திலே பரிசுத்தமான வாழ்வை பெற வேண்டும் என்கிற சிந்தனையிலே அந்த இரவை அடைந்து அந்த இரவிற்குண்டான நன்மைகளை யார் பெற்றுக்கொள்கிறார்களோ அந்த மனிதன் தன்னுடைய வீட்டிற்கு பரிசுத்தமான மனிதனாக மீண்டு செல்வான் என்கிற விளக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபட குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு சமயம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் இப்படி கூறுகிறார்கள், ஆயிஷாவே, லைலத்துல் கத்ருடைய இரவை யாரேனும் ஒருவர் அடைந்து விட்டால் அந்த இரவிலே மனிதன் இந்த துஆவை செய்கிற பொழுது அல்லாஹ் அந்த மனிதருக்குண்டான அனைத்து விதமான பாவங்களையும் மன்னித்து பரிசுத்தமான மனிதனாக மாற்றி விடுகிறான். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறாய், மன்னிப்பையே நீ அதிகம் விரும்பக்கூடியவனாக இருக்கிறாய். அப்படி இருக்கிற இறைவா, என்னை நீ பரிசுத்தமாக மன்னித்து யா அல்லாஹ் எனக்குண்டான தீமைகளை எல்லாம் அகற்றி விடுவாயாக என்று எந்த ஒரு மனிதன் அந்த இரவை அடைந்து அந்த இரவிலே பிரார்த்தனைக்காக வேண்டி துஆவிற்காக வேண்டி கண்ணீர் மல்க யார் ஒருவன் பிரார்த்தனை செய்கிறானோ அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் கபூல் செய்து அந்த மனிதனை பாவத்திலிருந்து பரிசுத்தப்படுத்துகிறான் என்று அல் குர்ஆன் ஷரீஃபும் கூறுகிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் கூறுகிறார்கள். இந்த விஷயத்தை சுலைமான் அத்தாரமி என்று சொல்லப்படுகிற ஒரு இறைநேசர், அவர் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட காலத்திலிருந்து, இந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட காலத்திலிருந்து அவர் கூறுவார், மறுமையில் என்னிடம் எனது பாவங்களை குறித்து இறைவன் கேட்பானே, அப்படி கேட்குகிற பொழுது நான் இறைவனிடத்திலே சொல்லுவேன், இறைவா, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கற்றுக் கொடுத்த அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி என்று சொல்லப்படுகிற அந்த துஆவை ஒவ்வொரு லைலத்துல் கத்ருடைய இரவு என்னிடத்தில் கிடைக்கும் போதெல்லாம் நான் உன்னிடத்திலே பிரார்த்தனை செய்தேனே இறைவா என்று உரிமையோடு இறைவனிடத்திலே மன்னிப்பை கேட்டு வாங்குவேன் என்று சுலைமான் அத்தாரமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் ஒரு சமயம் தன்னுடைய சீடர்களுக்கு கூறியதாக நாம் கிதாபுகளிலே பார்க்க முடிகிறது. அருமையான பெருமக்களே, லைலத்துல் கத்ருடைய இரவை நாம் பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் சில பள்ளிவாசல்களிலே என்ன நடக்கிறது என்று சொன்னால் அதிகமான பயானுடைய நிகழ்ச்சி நடக்குது, அதிகமான விருந்து சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி நடக்குது. பயானுடைய நிகழ்ச்சியை விடிய செய்துவிட்டு கடைசியாக
ஒரு 2:30 மணி அளவில் அல்லது 3 மணி அளவில் 8 ரக்காத்து தஹஜ்ஜத் தொழுகையை தொழுதுவிட்டு ஒரு சின்ன துவாவை ஓதி லைலத்துல் கத்ருடைய இரவை முடித்து கொள்ளுகிற நிலையைத்தான் பல பள்ளிகள் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம் என்ன? லைலத்துல் கத்ருடைய இரவை யார் ஒருவன் பெறுகிறானோ அந்த மனிதன் மற்ற அமல்கள் செய்வதை விட, பயானுடைய நிகழ்ச்சி செய்வதை விட, திக்ருடைய நிகழ்ச்சி செய்வதை விட நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மக்ஃபிரத்தை தேடுங்கள். அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை முழுவதுமாக அகற்றுவதற்காகவே நீங்கள் பிராய்ச்சித்தம் தேடுங்கள். அல்லாஹ் உங்களை பரிசுத்தப்படுத்துவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட அந்த இரவு நமக்கு ஒவ்வொரு வருடமும் வருகிறது. நமக்கு கிடைக்கும் அந்த இரவை நாம் முறையாக பயன்படுத்தி விட்டோம் என்றால் நாம் இவ்வுலகிலும் நாளை வரு உலகிலும் பரிசுத்தமான மனிதர்களாக வாழ முடியும். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.